கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 1 2 3 வசனங்களை வாசிக்கலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. Praise the Lord. Hallelujah. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். Hallelujah. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறார். விளங்குதா? நம்மை பிறப்பித்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை உண்டாக்கினவரிடத்திலே நாம் அன்பு கூர்ந்தால் நம்மை போல அவரால் உண்டாக்கப்பட்ட மற்ற எல்லாரிடத்திலும் நாம் என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். Praise the Lord. It's a priority, commandment priority. நம்மை உருவாக்கின தெய்வத்திடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தால் நம்மை போலவே தேவன் உருவாக்கின மற்றவரிடத்திலும். அல்லேலூயா. அதோட ரொம்ப முக்கியமான என்ன, இது நமக்கு பொதுவாக நம்ம எப்படி தோணுது அப்படின்னா, இது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தோணுது. அப்படி தானே? அன்பு கூறுறது ரொம்ப கடினமான விஷயம் இல்லைங்களா? நம்ம இடத்துலையே நம்ம அன்பு கூறுறது இல்லை. நம்மக்கிட்டே நம்ம ஹார்ட்ஸாக நடந்துக்கிறோம் சில நேரங்களில். பிறரிடத்தில் அன்பு கூறுவது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். சகோதரனை நேசி அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ரியலி 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 டஃப் டாஸ்க். மற்றவங்களை நேசிக்கிறது என்பது நமக்கு மிக கடுமையான ஒரு சவாலாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 3வது வசனத்தில், நாம் தேவனுடைய கற்பனை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாய். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில். உண்மையாகவே நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணும்? அவங்களுடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம இன்றைக்கி நிறைய வசனங்களை பிள்ளைங்க இன்றைக்கி சொன்னாங்க. 1 சாமுவேல் 15 ஃபியோனா சொன்னான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். கீழ்ப்படிவது பலிகளை செலுத்துவதை காட்டிலும் மேலானது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது என்பது பலிகளை செலுத்துவதை காட்டிலும் மேலான விஷயம். அப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். அவருடைய கற்பனைகளை, அவருடைய வாக்குகளை, அவருடைய சட்டங்களை நாம் கடைப்பிடிப்பது அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம். அதுதான் அடையாளம். அப்படி தானே? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. மேலே சொல்லப்பட்டது பாரமானவைகளாய் தோன்றுகிறது. சகோதரனை நேசிக்கிறது, சகோதரியை நேசிக்கிறது, மற்றவங்களை நேசிக்கிறது நமக்கு பாரமாய் தோன்றுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது பாரமானவைகள் அல்லங்கிறார். Praise the Lord. உண்மையாகவே நீங்கள் தேவனை நேசிச்சிங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் தேவனை நேசிச்சிங்கன்னா உங்கள் சகோதரத்தில் அன்பு கூறுவது கடினம் கிடையாது. If you really really love your brother and love your sisters, then it is going to be very easy. If you are really really going to love God first, love God, and it's going to be very easy for you to love one another. Amen. For this is the love of God, that we keep His commandment, and this commandment are not burdensome. அது ஒரு நாளும் பாரமானது அல்ல. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இப்போ நான் கொடுக்க போகிற செய்திக்கு நீங்கள் சில நேரங்கள் சொல்லலாம், நாம் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பாரமானதாக தோணலாம். அது பாரமானது அல்ல. தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம். அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு பிரமாணமும் கடினமானது அல்ல.
அவன் மனிதன் அதை கடினமாக்கி கொண்டான். ஆனால் தேவன் அதை ஒரு நாள் என்ன செய்யல, நமக்கு கடினமானதாக கொடுக்கவே இல்லை. அது ஏன் கடினமாக கொடுக்கவில்லை? அது எளிதாக நம்ம பின்பற்றுவதற்கு ஏற்ற விதமாய் கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்து விட்டு நமக்கு கடினமாக தோன்றுகிறபடியினாலே நாம் கடைப்பிடிக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து கொண்டிருக்கிறபடியினால தான் தேவனே நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் இந்த மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு பார், இப்படி தான் கடைப்பிடிக்கணும், தேவன் கொடுத்த பிரமாணங்களை, சட்டங்களை, வார்த்தைகளை இப்படி தான் கடைப்பிடிக்கணும் என்று 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்கு முன்மாதிரி காண்பித்து விட்டு போய். அல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு தெய்வம் ஞானசாரம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஞானசாரம் எடுக்கும்போது யோவான் என்ன சொன்னார்? உங்களோட பாதரட்சியின் வார கூட கழட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்ன போய் சொல்கிறீங்களே. பாடம் என்ன சொன்னார்? இப்படி நடப்பது தேவ நீதி, நாம் எல்லா தேவ நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு உகந்தது, இது செய்யணும். நீ இப்போ விட்டு கொடு, நீ என்னை பார்க்குற விதமாக பார்க்காத. ஒரு சாதாரண மனிதனாக நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்கிறேன், அந்த கடமைகளுக்கு நீ தடைப்பட வேண்டாம், அதை நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னை ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு பாவி மனம் திரும்பி எப்படி தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பானோ அதுபோல பரிசுத்தமான ஒரு தெய்வம் தன்னை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். அவரே நமக்கு முன்மாதிரி இப்படி காண்பிக்கும் போது நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? அதை கண்டிப்பாக பின்பற்ற முடியும். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிரமாணங்கள் பாரமானது அல்ல. நிச்சயமாக நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். ஆமென். சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், நம்ம மனுஷங்கள்ல மாம்சத்தில் இருக்கிறோம், அதனால மேலே முடியாதது என்று நாம் சொல்லும்போது ஏற்கனவே நம்ம என்ன செய்கிறோம்? நான் கடைப்பிடிக்க மாட்டேன் என்று முடிவு செய்து கொள்கிறோம். முடியும் என்று சொல்லுகிற போது என்னால் கடைப்பிடிக்க முடியும் என்று நம்ம என்ன செய்கிறோம்? மனதில் உண்டாய்விடு. அப்போ தான் நம்ம முடியும் என்று சொல்ல முடியும். உள்ளத்தின் இறைவனால் வாய் பேசும். இருதயத்தில் முதல்ல நீங்கள் முடியும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க? சிந்திச்சிங்கன்னா செய்ய முடியும். அல்லேலூயா. ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், ஒரு நல்ல திருமண வாழ்வு, தேவனுக்கு பிரியமான ஒரு திருமண வாழ்க்கை நாம் எல்லாரும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். திருமணம் என்பது தேவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று, மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அல்ல. இட்ஸ் நாட் அன் இன்வென்ஷன் ஆஃப் மேன், பட் இட் இஸ் த ஆர்டினேஷன் ஆஃப் காட். தேவன் அதை முன்குறித்தார், தேவன் அதை தம்முடைய கைகளினாலே நடத்தி வைத்தார். முதல் திருமணத்தை நம்ம வேதத்தில் படிக்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம முதலிருந்து வாசிக்கலாம். அதில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம் முதல்ல, அதுக்கப்புறம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும், 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி எப்படி ஏற்ற துணியை உண்டாக்கினாரு? 2ஆம் அதிகாரம் 21, 23 வசனத்தை வாசிக்கலாம். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். ஸோ அவங்க 2 பேரும் ஒரே சரீரமாக தேவனால் உருவாக்கப்பட்டவர். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்தோம், தேவன் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். அந்த உருவாக்கப்பட்ட மனுஷனின் வினாவிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். And that became a perfect marriage. வேதத்தில் நம்ம அறிமுகப்படுத்துகிற முதல் திருமணம் சிருஷ்டிப்பினுடைய முதல் கட்டமாக, எல்லா சிருஷ்டிப்பையும் முடிந்த உடனே, எல்லா சிருஷ்டிப்பையும் செய்து முடித்த உடனே கடைசியாக மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தார்.
சிருஷ்டித்த மனிதனுக்கு முதலாவது அவர் செய்த காரியம் திருமணம். அல்லேலூயா. தேவன் படைத்த மனிதனுக்கு தேவன் கொடுத்த முதலாவது நன்மை என்றால், the first blessing or it's the first beautiful thing that God gave to man is marriage. திருமணம் என்ற ஒரு அருமையான பந்தத்தை, திருமணம் என்ற ஒரு அருமையான அருட்சாதனத்தை தேவன் மனிதனுக்கு என்ன செஞ்சார்? கிஃப்டாக, ஈவாக ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் நம்ம பிள்ளைங்க வசனம் சொல்லும்போது சொன்னாங்க, 128 சங்கீதத்தோட முதல் வசனத்தை சொன்னாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆமாம் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்? நல்ல மனைவி, நல்ல கணவனாக அவர்கள் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் மேரேஜ் நடந்து முடிஞ்ச அடுத்த அதிகாரத்திலேயே பாவம் பிரவேசிக்கவும் மனிதனுடைய வீழ்ச்சியையும் வேதம் நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கிறது. அதற்கு அடுத்த அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? கோபம், ஆக்ரோஷம், கொலைபாதகம் எல்லாமே மனிதனுக்குள்ளே பிரவேசித்து விட்டது. அதன் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பாதிப்பு முதலாவது எங்கே ஏற்பட்டது என்றால் திருமண பந்தத்தில் தான். ஏன்னா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மிக அருமையான ஒரு நிறுவனம் என்றால் அது திருமணம். அந்த திருமணத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 28வது வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி தேவனால் படைக்கப்பட்ட சகல வஸ்துக்களின் மேலும் அதிகாரம் எடுத்து ஆண்டு கொள்ளும்படியாய் மனிதனுக்கு தேவன் அதிகாரத்தை வழங்கினார். அல்லேலூயா. திருமணத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பது பலுகி பெருகி நிரப்பி அதற்கு பின்பாக பூமியிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உடையதாக மனிதன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தட் இஸ் த பெர்ஃபெக்ட் மேரேஜ். ஆனால் இன்றைக்கு அந்த திருமண பந்தத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறபடியினாலே, பிசாசானவன் செய்த ஒரு தாக்கத்தின் மூலமாக மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே, பாவம் அவனுக்குள்ளே பிரவேசித்தபடியினாலே, மனுக்குலம் வீழ்ச்சியை சந்தித்தபடியினாலே முதலாவது பாதிக்கப்பட்ட அந்த நிறுவனமும் திருமணம்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருமண பந்தத்தில் தான் அங்கே என்ன செய்யுது? பாதிப்பை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 128ஆம் சங்கீதத்தில் இந்த 1, 2, 3, 4 வசனங்கள் நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வேணா ஸ்பௌஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போய் சொல்லுங்கள், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யாரு கேளுங்க, யாருன்னு கேளுங்க. இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்கிறீங்களா? யாருன்னு கேளுங்க. யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுறோன்னே உடனே சகோதரிகள் என்ன செஞ்சிடக்கூடாது, டேய் உன்னையே தாண்டா சொல்லுது, அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் 2 பேரும் தான். ஏன்னா இருவரும் ஒரே மாம்சம்தான். commandment comes to both of them. 2 பேருக்கும் இணையாகத்தான் அந்த வசனம் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும் பொழுது அது ஆணுக்கு மாத்திரமல்ல, அது பெண்ணுக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் முதல் சொல்லும்போது 21வது வசனத்தில், தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தது. தெய்வ பயத்தோடே, இப்போ பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க, தெய்வ பயத்தோடே. பொதுவாக ஆண்களுக்கு என்ன அப்படின்னா அதிகாரம், பெண்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு மனதில் அப்படி தோணுது. நான் ஆம்பளை, எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பெண்களுக்கு பொதுவாகவே நேசம், அன்பு, தன்னை நேசிக்கணும், தன் மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெண்களுக்கு உண்டு. இது இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம், ரைட்? ஆனால் இதை ஒரு டாமினன்ட் ஃபியூச்சராக கொண்டு வரக்கூடாது.
நான் அதிகாரம், நான் தான் ஆம்பளை, நான் தான் எல்லாம் சொல்லணும், நான் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் தோரணையோடு கூட கிடையாது. அதனால தான் அதை ஆண்டவர் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, கிறிஸ்து சபையை நேசித்தது போல, the authority that Jesus has over the church is the supreme. சபை மேலே கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரம் உன்னதமான அதிகாரம், எல்லாவற்றிலும் மேலான அதிகாரம். ஏன்னா அவர் தான் தலை, மீதி இருக்கிறதெல்லாம் சரீரம். praise the Lord. அவர் தான் தலை. he is the command center. அவர் தான் எல்லாத்தையும் செய்ய போறார். praise the Lord. அவ்வளவு அதிகாரம் படைத்தவர். அந்த வசனத்தில் கீழே நீங்கள் படிச்சீங்கன்னா 22வது வசனத்தை படிக்கலாம். சாரி 24வது வசனம். கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்து சொல்லுங்க. உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. Husbands, love your wife as Christ loved the church and gave himself up for her. தன்னையே சபைக்காக அர்ப்பணித்தது போல நீங்கள் நேசிக்க வேண்டும். You have an authority and you need submission from your wife. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உங்களுடைய மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அன்பு கூறுவதன் மூலமாக, எப்படிப்பட்ட அன்பு? உங்களையே தியாகமாக அர்ப்பணிக்கிற அன்பின் மூலமாக தான் அந்த அதிகாரத்தையும் அந்த கீழ்ப்படிதலையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல சொல்லிட்டேன், 1 யோவான் 5:3 பாரமானவைகள் அல்ல கர்த்தருடைய பிரமாணங்கள். ஆமாம், இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்கிற காரியம், நடக்கணும். இது சபைக்குள்ளே நடக்கலைன்னா உலகத்தில் நடக்காது. சபைக்குள்ளே இருந்து அந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அல்லேலூயா. எப்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி அதனுடைய கனியை நீங்கள் புசிக்கிறீர்களோ அப்படி தான் அது உலகத்தில் என்ன செய்ய போகுது? வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் மேரேஜாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த திருமண பந்தம் பின்னால் என்ன செய்யுது? பாவத்தின் விளைவாக அது மாறி போய்விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் பிரச்சனையை நம்ம பார்க்குறோம்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருமணங்களும் இருந்த குடும்ப நிலைகளும் நம்ம யோசித்து பார்க்குறப்போ, இன்னைக்கு ப்ரெசண்ட்லி இருக்கக்கூடியதான திருமணங்களும் குடும்ப சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமான வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆதியில் ஆபிரகாம ஆண்டவனே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னங்க அப்படின்னு வந்துச்சு. இப்போ என்னடா, யார் சொன்னது? ஏன்டா இல்லை, என்னடா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா? டிஃப்ரென்ஸை பாருங்க. எப்படி ஆரம்பிச்சது? ஆண்டவனே நான் ஆரம்பிச்சது, அப்புறம் ஏனுங்க அப்படின்னு வந்து இப்போ ஏண்டான்னு வந்துருச்சு. என்ன காரணம்? என்ன காரணம்? தேவனுடைய வசனத்தின் தாக்கம் நம் வாழ்விலே உண்டாக்க வேண்டிய இடத்துல உலகம் அந்த தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. Praise the Lord. Nowhere in the Bible, a wife is calling a husband, "Hey." சினிமா உலகத்தில் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நீங்க யாரை பின்பற்றுறீங்க? வேதத்தையா, சினிமா உலகத்தையா? எதை பின்பற்றுறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எதை பின்பற்றுறீங்க? இன்னைக்கு நடக்கக்கூடியதான ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் என்னவென்று பார்த்தால், கற்பனையாக ஜோடிக்கப்பட்ட ஒரு கதையை அவர்கள் என்ன செய்கிறாங்க? நமக்கு முன்னால் பிரசன்ட் பண்ணுறாங்க. கற்பனையாக ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஹீரோ கையை இப்படி வீசினார்னா 20 பேர் கீழே விழுகிறான். சாத்தியமா? அதே மாதிரி தான் குடும்பத்தில் போட வாடன்னு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதும், கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டா ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கலான்னு சொல்கிறதும், இதெல்லாம் வந்து அது மாதிரி தான்.
பிம்பங்கள், கற்பனை. ஒரு ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படியே வாசிக்க தெரியும் பயங்கரமாக. அதே ஹீரோ பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் டேஷில் அவர் தான் வந்து ஒலிம்பிக் சாம்பியனாக வருவார். அதே ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டராக வருவார். ஒரு ஆளுக்குள்ள அவ்வளவு திறமை இருக்கும். அது சினிமாவில் மாத்திரம்தான் சாத்தியம். நீங்கள் கையை வீசி பாருங்கள், உங்கள் கையை அடித்து உங்கள் கைக்கே உடஞ்சி போயிடும். நீங்கள் கையை வீசுறீங்கன்னா 20 பேர் கீழே விழ மாட்டாங்க. மாறாக என்ன செய்யும், நீங்கள் இப்போ ஆர்த்த ஒன்றுக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ வீழ்ச்சியான நிலையிலே காணப்பட்ட இந்த திருமணத்தை சீர்படுத்துவதற்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி மனிதனுடைய வீழ்ச்சியை மீட்பதற்காக கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டாரோ, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து அவனை நீதி உள்ளவனாக மாற்ற முடியுமோ, அதுபோல கர்த்தருடைய வார்த்தை உடைந்து போன திருமண பந்தங்களை, உடைந்து போன குடும்ப வாழ்வை சீர்படுத்தி சரிப்படுத்தி அவருக்கு முன்பாக அவர் விரும்புகிறதான ஒரு திருமண வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்க முடியும். Praise the Lord. A family, Christ centered family, கிறிஸ்துவை மையமாக கொண்ட குடும்பம், அல்லது a desire of God is fulfilled in the family. தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் ஒரு குடும்பத்திலே பூர்ணமாய் வெளிப்பட்டிருக்கிற ஒரு நிலை. இதை இன்றைக்கு குடும்பத்தில் நம்ம பார்க்க முடியும். இது சாத்தியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தியம். கணவன்கிட்ட சொல்லுங்க, மனைவி பார்த்து சொல்லுங்க, இது சாத்தியம் சொல்லுங்க. மனைவி கணவன்கிட்ட சொல்லுங்க, இது சாத்தியம் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பிசாசு எத்தனைத்திருக்கிறதான பெரிய ஒரு முயற்சி என்னவென்றால் குடும்பங்களை சீரழிப்பது. கணவன் மனைவியை அவன் சீரழித்து விட்டான் என்றால் உலகத்தில் எல்லா பிரச்சனையும் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆஃபீஸர், ஆனால் ஆஃபீஸில் போகும்போது சில நேரங்களில் சிடுன்னு பேசுகிறார். என்ன காரணம்? வீட்டில் பிரச்சனை. காலையில் எந்திரிச்சு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் வயிறு கடிக்க போனார்னா அங்கே போனோன்னே என்ன செய்வார், கண்ணு முன்னால் எவஞ்சுக்குனாலும் கடிக்கதான் செய்வார். ஆமென். நல்ல திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னு போட்டு, சில நேரங்களில் அவசரமாக போகிறாங்க, ட்ரெஸ்ஸை மாட்டியிருக்காங்களா அப்படி ஒரு வாயை ஊட்டி விட்டு அப்படிலாம் அனுப்பிச்சாங்கன்னா அங்கே போகும்போது பேசுவார். பார்க்கல மாட்டியெல்லாம் அன்பாக பேசுவார். நல்ல மனுஷன்தான். எப்படி மாறுது சூழ்நிலைகள். அப்போ ஒரு திருமணத்தை சரியாக கொண்டு வருவதற்கு தேவன் பேசியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எழுதினதான நிருபங்களிலே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். திருமணத்திலே மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதில் ஒரு 4 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. இது ஒரு ஒப்பந்தம் கிடையாது. ஒப்பந்ததாரர்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க. ஒப்பந்ததாரர்களை பார்க்கலாம். நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து நிற்பாங்க. மணல் கான்ட்ராக்டரு, கல் கான்ட்ராக்டரு, ஆமாம், ரோடு கான்ட்ராக்டரு, என்னென்னமோ கான்ட்ராக்டர், எல்லா கான்ட்ராக்டரும் அங்கே பார்க்கலாம். நீங்கள் அந்த கான்ட்ராக்டர்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்க சொன்னால் 99.9% வில்லன்கள் தான். அப்படி ஆளுங்க தான் அங்கே கான்ட்ராக்டரை போக முடியும். இல்லை நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய முடியாது. ஆமாம், வேலை செய்ய முடியாது. ஸோ திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் அல்ல, இட்ஸ் அ கமிட்மெண்ட். மேரேஜ் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் பட் இஸ் அ கமிட்மெண்ட். எப்படிப்பட்ட கமிட்மெண்ட்? கமிட்மெண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். Contracts are only made for a period of time. Commitments are made for lifetime. Hallelujah. ஒப்பந்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு செய்யப்படுகிற விஷயம். ஆனால் அர்ப்பணிப்பு என்பது வாழ்வு முழுவதுக்கும் செய்யப்படுகிற ஒரு விஷயம். இப்போ திருமணம் என்பது முழு வாழ்க்கையிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. Praise the Lord. அதனால தான் திருமணத்தை ஆரம்பிக்கும் போது ஐயர் சொல்வார், யோசனையின்றி
இந்த திருமணம் எல்லாவற்றிலும் கனமுள்ளதாக இருக்கிறபடியினாலே இதை யோசனையின்றி செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லுவார். எந்த திருமணத்தில் நீங்கள் போனாலும் கிறிஸ்தவ திருமணங்களை நீங்கள் பார்க்க முடியும். யோசனையின்றி இதை செய்யாதீர்கள். வித்தவுட் ஈவன் கிவிங் அ தாட் ஓவர் இட், டோன்ட் கெட் இன்வால்வ் இன் இட், டோன்ட் கெட் இன் டு இட். நன்றாக தீர ஆலோசித்து, நன்றாக ஜெபித்து, தேவ சித்தத்தை விளங்கி கொண்டு நாம் அதற்கு பின்பாக எடுக்க வேண்டிய முயற்சி தான் திருமணம். நேற்றுக்கு டிவியில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், திருமணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க, கேட்டுட்டு இருந்தோம். திருமணம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு கல்யாணம் பண்ணலாமா? இது விசுவாசி இல்லாத ஒரு மக்களை கல்யாணம் பண்ணலாமா அல்லது காத்திருக்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ, காத்திருக்கலாமே, காத்திருக்கலாம். நிறைய பேருக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம், சரி பண்ணிக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. இது கத்திரிக்காய் மேலே உருளைக்கிழங்கும் கிடையாது. நினச்சா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நினச்சா அதை வந்து காரமாக போட்டு நம்ம நாக்குக்கு ஏற்ற மாதிரி காரம் வேணாலும் காரம் போட்டுக்கலாம், இனிப்பு வேணாலும் இனிப்பு போட்டுக்கலாம், அப்படி பரட்டுற மாதிரி திருமணம் என்பது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இல்லை. திருமணம் என்பது மனித வாழ்க்கை. அல்லேலூயா. ஒவ்வொரு தனிநபருக்கும் தனிவிதமான சிந்தனை உண்டு. ஒவ்வொரு தனிநபருக்கும் அவருடைய வாழ்வினுடைய இருதயத்தினுடைய நோக்கங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். எப்போ ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவன் மீட்கப்பட்டானோ அப்பொழுதுதான் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். நீதி அவனுக்குள்ளே வருகிறது. அப்படி வரும்போது தான் முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே வருது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மனிதனைத்தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட அவனுடைய மனைவி தான் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அல்லேலூயா. அப்போ பேசிக்கா என்ன வருது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அதில் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு தேவையான தன்னுடைய துணையை எப்படி தேடணும் அப்படின்னா, மனிதர்கள் மூலமாக அல்ல. வேதம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாம் யார் சொல்கிறா? பசங்க சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணமே வேணாம். 35 வயசு ஒரு பையன் இருக்கிறான், இப்போ அவன் சொல்கிறான், எவனுக்கு வேணும் கல்யாணம்? நீ படுற பாடு பத்தாதா, என்னையும் சேர்ந்து பாடப்பட வைக்கிறியா அப்படின்னு அப்பாட்ட கேட்குறான். ஏன்னா அவனுக்கு என்னது, அவங்க அப்பாவும் அம்மாவையும் பார்த்து பார்த்து பல கசப்பான அனுபவங்கள். எவ்ரிதிங் இஸ் a bitter experience. So he don't want marriage. வேதம் சொல்லுகிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த மனிதனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவை மனுஷியாய் உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். இது அவனுடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய். That becomes a one flesh. சும்மா கத்திரிக்காய் கடையில் போய் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாமுன்னு சொன்னால் எப்படி வரும்? எப்படி வரும்? You have to find your own partner. That is from God. அவர் தான் உருவாக்கினாரு, அவர் தான் சொல்ல முடியும் யாருன்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு திருமணங்கள் ஜெபத்திலே நிச்சயிக்கப்படுகிறதல்ல. திருமணங்கள் பணத்திலும் அந்தஸ்திலும் ஜாதிகளிலும் பலவிதமான கண்டிஷனில் தான் திருமணங்கள் இன்னைக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அவங்க எங்க ஜாதியா? எங்க ஜாதியில் பொண்ணு பாருங்க. என்ன ஜாதி? என்ன ஜாதி? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தாலே தோன்ற பண்ணி. அவனுக்கு எந்த ஜாதி இருக்கு? சொல்லுங்க, எந்த ஜாதி இருக்கு மனுஷனுக்கு? மனிதனாய் ஏற்படுத்தி கொண்ட பிளவுகள், மனிதனுடைய சிஸ்டம், இதெல்லாம் அவைகளெல்லாம் திருமணத்தை பாதிக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் அ லைஃப் லாங் கமிட்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம், ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
ஆணு பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு, 2ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி பகுதியில், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சேர்க்க மாட்டாங்க? இருவராய் இருக்க மாட்டார்கள், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ம் 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 போதும் போதும். ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன். Now the question comes, இந்த மேரேஜ் நடக்கும்போது, இந்த திருமணம் நடக்கும்போது, இது தேவன் இணைத்ததா? தேவன் இணைத்ததானால் அதை மனிதன் யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் இணைக்காமல் நாம இணைத்து கொண்டோம்னா அதில் என்ன இருக்கும்? எப்பயுமே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆகவே திருமணத்திலே நம்ம முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது லைஃப் லாங் கமிட்மெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு நான் சொல்கிறேன், யோசித்து பண்ணுங்க. திருமணம் ஆனவர்களுக்கு இப்போ என்ன, இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, சரி திரும்ப உட்காந்து என்ன சில திங்க் பண்ணி பார்க்கலாம், எது சரியாக வரும், நமக்கு ஒரு சரியில்லாததில் தள்ளிட்டு சரியான ஒன்று புதுசாக பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒரு முறை திருமணத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? ரெண்டாவது ஒரு ரீதிங்கிங் கிடையவே கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். திருமணத்தன்றைக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். திருமணத்தன்று நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். சிலர் வாக்குத்தத்தமே கொடுக்காமையே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். வாக்குத்தத்தம் கொடுங்க, நீங்களே வீட்டில் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எந்த நிலையிலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் எல்லாவற்றிலும், ஈவன் இன் ரிச்னஸ் அண்ட் பூவர், சிக்னஸ் ஆர் ஹெல்த், பணமுக்கு அதாவது வசதி இருக்கோ வசதி இல்லையோ, சுகம் இருக்கோ சுகம் இல்லையோ, எந்த நிலையிலும் நான் உன்னை காப்பாற்றவும் உன்னை நேசிக்கவும் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சகோதரனும், எல்லாவற்றிலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்று சகோதரியும் வாக்கு கொடுத்து தான் அந்த திருமணத்தில் இணைக்கப்படுறீங்க. அந்த திருமணத்தில் இணைக்கப்படும் போது நீங்கள் ஐயர்கிட்ட சொல்லணும், ஐயா இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தையாக இருக்குது, இது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பின்னால் என்னால் செய்ய முடியலைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால் இதை கொஞ்சம் அமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னு சொல்லியிருந்துருக்கணும். நீங்கள் அங்கே என்ன செய்கிறீங்க? அப்போ ஏதோ ஒரு கனவு உலகத்தில் சுற்றிக்கிட்டு, ஏதோ ஒரு நினைப்பில் இருந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் ஆன்னு சொல்லி சில பின்னால் ராகம் போட்டு பாடிடுறீங்க. பாடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றுன்னு. ஆமென். தேவனால் இணைக்கப்பட்ட திருமண பந்தத்தில், தேவனால் கொடுக்கப்பட்ட திருமண அருட்சாதனத்தில், தேவனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கண்டிப்பாக அதை கடைப்பிடிப்பது அவனுக்கு கடினமானது அல்ல. அல்லேலூயா. அதனால தான் அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 3ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். இது பாரமானது அல்ல. தேவனுடைய பிரமாணங்கள், சொல்லுங்கள் பக்கத்தில் கொண்ட மறுபடியும் சொல்லுங்கள், பாரமானது அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படியோ இப்போ கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிற விஷயம் அல்ல. இது வாழ்நாள் முழுவதும் நாம் தேவனுக்கு முன்பாக எடுத்த நிரந்தரமான ஒரு பிரமாணம். இதை மறக்கக்கூடாது. ஸோ யூ cannot try to do something which can separate the marriage. திருமணத்தை உடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் கணவனோ மனைவியோ ஈடுபடக்கூடாது. ஹலோ ஹலோ சகோதர சகோதரிகள் கேட்குறீங்களா? இன்னைக்கெல்லாம் ஈஸியான வார்த்தை என்ன தெரியுமா?
எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. தேவன் இணைத்ததை, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இது பாரமான பிரமாணம் அல்ல, இது நியாயமான பிரமாணம். இதை கடைப்பிடிக்க முடியும். அதனால் பிரிக்கிறத பற்றி என்ன செய்யாதீங்க, வாயில் பேசாதீங்க, அது பாவம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த திருமணத்தை நீங்கள் என்ன செய்யணும், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுங்க, விவாகம் எல்லாவற்றிலும் கனம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அந்த கனமுள்ள அந்த விவாகத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது, அது பரிசுத்தமானது. அதை பரிசுத்தமான நிறையிலே என்ன செய்யணும், நடத்தி கொண்டு போக வேண்டும். இட் நீட் டு பி எ ஹோலி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இட் நீட் டு பி ஹோலி ஆல் த டைம். எல்லா காலங்களிலும் பரிசுத்தமாக அது இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்தமான இல்லை பாருங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த மேரேஜை எப்படி ஹானர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்பு கூறுங்கள். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். ஃபஸ்ட்டு புருஷர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த லாங் கமிட்மெண்ட்டை, இந்த நிரந்தரமாக அதை கொண்டு போகணும் அப்படின்னா அன்பு கூறுங்க, கசந்து கொள்ளாதீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் என்ன யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, உங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரன் யார்கிட்ட சொல்லுங்கள், அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் என்ன செய்வார், ஆமாம் 13:4 நம்ம படிக்கலாம். 13:4 படிங்க, எபிரேயர் 13:4. சரி, தேவன் நியாயம் தீர்ப்பார். திருமணத்திற்கு விரோதமாய் எழும்புகிற இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். And many of them are suffering because there is no faithfulness in the marriage. திருமண பந்தத்திலே கணவன் மனைவி உறவிலே உண்மை இல்லாத நிலை இருக்கிறபடினால தான் அநேக குடும்பங்களிலே வாதைகள் வந்திருக்கிறது. சரீரப்பிரகாரமான வாதை வேற, வேறு விதமான வாதை. என்ன வாதை, ஏன்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதும். நிறைய பேர் ஆஃபீஸில் ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்களாமா. ஏன், வீட்டுக்கு போகிறதுக்கு விட ஆஃபீஸில் இருக்கிறதே பெட்டருன்னு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட். எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்போ நம்ம மனைவியை போய் சந்திக்கலாம் அப்படின்னு, எப்படா என் கணவர் வீட்டுக்கு வருவார், அந்த ஆள் வராமல் அங்கேயே கிடக்கட்டும், ஏதோ தின்னுட்டங்கிட்ட படுத்து கிடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். எப்படியும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு கூறுதலும் பயபக்தியும் இணைதான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். நிறைய வீட்டில் கணவன் மனைவி உறவு எப்படி தெரியுமா போகுது, எப்படி போகுது தெரியுமா, 2 தண்டவாளங்கள் போல. கணவன் மனைவி உறவு எப்படி போகுது, 2 தண்டவாளங்கள் போல. அப்படி தானே பாஸ்டர் இருக்கணும், ஒன்றா சேர்ந்து போயிட்டே இருக்கணும். ஆமாம், ஒன்றா சேர்ந்து என்றைக்குமே இணையாது. பார்த்துருக்கீங்களா, என்றைக்குமே என்ன செய்யுது, அது இணையவே இணையாது. ஆமாம், போகும் வருஷம் பூரா அப்படியே ஒன்றா தான் போயிட்டுருக்கும். 2 ஆளுக்கு ஒரு, நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன், 2 பேரும். ஆனால் என்ன செய்வோம், வெளியில் உலகத்துக்கு நம்ம எப்படி இருப்போம், நல்ல கணவன் மனைவியாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆமாம், ஐக்கியத்துக்குள் வரமாட்டோம். அதுவல்ல திருமணம். பிரைஸ் தி லார்ட். சரியான விதத்தில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது ஒரு நாளைக்கு எடுக்கணும். திருமணம் என்றால் என்ன, யார் யார் திருமணம் பண்ணலாம், எப்படி திருமணம் பண்ணலாம் என்கிற நிறைய விஷயங்கள் அதில் திருமணத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பிரச்சனை, விடோஸ் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் டீட்டெயிலாக அந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபைக்கு அவர் எழுதி கொடுக்குறார். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம படித்தோம்னா அது ஒரு சரி சப்ஜெக்டாக போகும், நேரம் நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, யோசிச்சு பாருங்கள், திருமணம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்டது, அது நிரந்தரமான ஒன்று.
எப்படி தேவனோடு நாம் இசைந்து வாழ வேண்டுமோ அப்படியே நம் கணவன் மனைவியாக ஒன்றாக இசைந்து வாழ வேண்டும். வேற்று கருத்துகள் யாராவது வைத்திருந்தால் தயவு செய்து அதை வெளியெடுத்து போடுங்கள். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த திருமண பந்தம் என்பது மிகவும் மிகவும் பரிசுத்தமானது. ஆண்டவர் சொல்றார், வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா வேசிக்கள்ளர் விபச்சாரம்னா நீங்கள் விபச்சாரம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதோ போய் வீட்டை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு சகோதரியோட ஒரு ஆம்பளை போய் சுற்றுறதோ அல்லது ஒரு பெண்ணு வேற ஒரு ஆம்பளையோட சுற்றுறதோ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஈவன் ஃப்ரம் யுவர் தாட் லைஃப், உங்களுடைய எண்ணத்தில் கூட தவறான ஒரு எண்ணம் உண்டாச்சுன்னா, வேற ஒருத்தங்களை பற்றி நினச்சிங்கனாலே அது பயங்கரமான தவறு, அது பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி குடும்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம். நீங்கள் நினைக்கிறீங்க எக்ஸ்டர்னலாக ஒன்றுமே நடக்கலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற ஒவ்வொரு சிந்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதான தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிரும் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு. அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. ஆமென். உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அது நிரந்தரமான உண்மை, மறந்து விடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23-24 நம்ம படித்தோம் ஏற்கனவே. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமிஷம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார். ஒரே மாம்சம் என்கிற உறவு கணவன் மனைவி உறவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஒரே மாம்சம் என்கிற உறவு கணவன் மனைவி உறவுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்தில் எப்படி நம்ம இருக்கணும், வேற எந்த விதமான உறவுகளுக்கும் அங்கே இடம் கொடுக்கக்கூடாது என்பதை குறித்து ரொம்ப 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 தெளிவாக ஆண்டவர் இணைஞ்சிருக்கிறார், பிரமாணங்களாக கொடுத்திருக்கிறார். அவங்களோட இப்படி இருக்கக்கூடாது, இவங்களோட இப்படி இருக்கக்கூடாது, இவங்களோட இப்படி இருக்கக்கூடாது. சொந்தமாய் தேவன் உங்களுக்கு கொடுத்த உங்கள் மனைவியோடு உங்கள் கணவனோடு ஒன்றாக இசைந்து இணைந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. திருமணத்திற்கு உள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் அனுபவிப்பதற்கு, அந்த கட்டுப்பாட்டுக்குள், அந்த வரையறைக்குள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாதீங்க. ஆமாம், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சிட்டு இருக்காதீங்க. ஆமென். தேவன் எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒன்னஸ், ஒரு லாங் கமிட்மெண்ட் என்று சொன்னேன், ஒரு அர்ப்பணிப்பு என்று சொன்னேன். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே அன்பும் பாசமும் கீழ்ப்படிதலும் இசைந்து வரும்பொழுது அது சுமூகமாக நேர்த்தியாக அந்த குடும்பம் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்த பட்சத்தில் பார்க்கும்போது ஒன்னஸ், அந்த ஒன்னஸ்ங்கிறது ஒன்றாக இசைந்திருக்கிறார்கள். அவங்களுடைய 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். பாருங்கள், 2 பேரும் ஒரே மைண்டாக இருக்காங்கிறது ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எங்கள் 2 பேருக்கும் ஒரே விதமான ஐடியாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒரே சரீரமாக இருக்குங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை. அதனால தான் ஆண்டவர் 2 பேரையும், கணவன் மனைவி 2 பேரையும் ஒரே சரீரம் சொன்னார். ஏன்னா ஒரு சரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு அவயத்தை மறுபடியும் திரும்ப இணைஞ்சிருக்காரு, கொண்டு இணைச்சிருக்காரு. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இல்லையா? ஆதாமிட விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பை மனுஷியாக உருவாக்கி ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட வழிவள் அப்படின்னு சொல்கிறான். இட் இஸ் மைன், இட் இஸ் மைன். இப்படி ஒரு சொந்தம் கொண்டாட உங்களால் முடியுமா? கணவன்மார்கள் மனைவியை இவள் என்னுடையவள், இட்ஸ் மை பாடி. இது வெறுமனே ஒன்னஸ்ங்கிறது வெறுமனே பாடியில் மட்டும் கிடையாது. ஈவன் ஸ்பிரிட் அண்ட் சோல், ஆவியிலும் ஆத்மாவிலும் மாம்சத்திலும் நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான அந்த பந்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். திருமணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது கணவன் மனைவியுடைய இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், பெருசாக நம்ம என்ன செய்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். இது ஏன் சம்பளம்? ஒன்றாக இருக்கிறார்கள், இது ஏன் காசில் வாங்கின
தோசை சட்டி. அப்போ தோசை உனக்கு மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கோல. ரைட்டா? 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஒரே வீட்டுக்குள்ளே வாசமாக இருக்கிறார்கள். ஆனால் இது ஓம் பொருள், இது என் பொருள். இது உன்னோடது, இது என்னோடது. உனக்கு தெரியாமல் எனக்கு கொஞ்சம், எனக்கு தெரியாமல் உனக்கு கொஞ்சம். வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை முடியும் போது அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். வெட்கப்படவில்லை. வெட்கப்படாத நிர்வாணிகள். அப்படின்னா என்னன்னா, they are open to each other. Open to each other. Nothing is hidden. மறைக்கப்பட்டது என்று திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில எதுவுமே கிடையாது. There is no reason you have to hide something. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு காரியத்தையும் கணவன் மனைவியிடத்திலோ மனைவி கணவனிடத்திலோ மறைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வசனத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எந்த விஷயமானாலும் சரி. இதை சாதாரணமாக என்ன செய்வாங்க, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அவள் 2 பேரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள், அவள் வைக்கப்படலை அப்படின்னு. நோ நோ நோ. காட் இஸ் டெல்லிங் தட் மைண்டில், சோலில், ஸ்பிரிட்டில் எல்லாத்துலேயும் அவங்க என்ன செய்யணும், ஓப்பன்னஸ் இருக்க வேண்டும். அந்த ஓப்பன்னஸ் தான் உங்களுக்கு ஒன்னஸை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்றால், ஒரே விதமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தேவை அந்த ஓப்பன்னஸ். மறைக்கிற ஒரு விஷயம் ஒன்று வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். 2வது நம்ம பார்க்குறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனங்கள் நம்ம படிக்கிறோம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க, யாருக்கு கீழ்ப்படினோம்? கோர்ட்டுக்கு போகலாமா? கோர்ட்டுக்கு போகலாமா? யாருக்கு கீழ்ப்படினு கேட்டு வரலாமா? போய் ஜட்ஜிட்ட போய் கேட்டு வரலாமா யாருக்கு கீழ்ப்படியணும்னு? நம்முடைய தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அது எப்படி கீழ்ப்படியணும்? மாய்மாலமா இல்லை, கீழ்ப்படிய மாதிரி நடிக்கிறதல்ல, தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். One who is sitting on the throne is watching on you. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் உன்னை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவா நீ எங்கேயும் போக முடியாது. ஷோ விடுறது, மாஸ்க் போடுறது, இங்கே போனால் குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா? புலி மாதிரி மாஸ்க் போட்டிருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பூனை மாதிரி மாஸ்க் போட்டிருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி மாஸ்க் போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி மாஸ்க்கு. நோ, we have to be open before God and before your marriage partner. தேவனுக்கு முன்பாகவும் திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்ட உங்களுடைய ஸ்பௌஸுக்கு முன்பாகவும் நீங்கள் திறந்த மனதோடு இருக்க வேண்டும். நத்திங்ஸ் டு பி ஹிடன். ஒன்றும் மறைக்கக்கூடாது. அது ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க முடியும் தெய்வ பயத்தோட. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்கிற மனைவிகளை பார்த்து சொல்கிறாரு, மனைவிகளை கர்த்தருக்கு எப்படி எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. இவன் சொல்லுவானாமா, நான் கேட்கணுமா? இவன் சொல்லுவானாமா, நான் கேட்கணுமா? அப்படி சொல்லிட்டு ஒரு எகத்தாளமாக ஒரு சிரிப்பு வர சிரிச்சுக்குவாங்க. இவன் சொல்லுவானாமா, நான் கேட்கணுமாம்மா. என்னென்னா அப்படியா கட்டி கொடுத்துருக்கு? எங்கள் அப்பா வீட்டில் நான் ராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். உன் புருஷனை நீ ராஜாவை வச்சுக்கிட்டீங்கன்னா நீ இங்கேயும் ராணியாக இருக்கலாம். உன்னுடைய மனைவியை நீ ராணியாக வச்சுக்கிட்டா நீ இங்கேயும் ராஜாவாக வாழலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு பாருங்க, மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்க. ஏன்னா உங்கள் சொந்த புருஷருக்குன்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறாரு. ஏன்னா பொதுவாக சகோதரிகளுக்கு எல்லா புருஷர்களுக்கும் கீழ்ப்படிவது எளிதான ஒரு காரியம், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிவது கொஞ்சம் கடினமான காரியம். வேற யாராவது சொன்னாங்கன்னா உடனே பிரதர் பண்ணிடுறேன் பிரதர், உடனே இப்போவே எந்த புருஷர் சொன்னாலும் உடனே கீழ்ப்படிவார்கள். சொந்த புருஷர் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரே பாடுறா இல்லை. அதனால தான் வசனத்தில் தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ உடனே புருஷர்களுக்கு சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அடிக்கோடுங்க, அன்பு கூறுங்கள். பிரைஸ் தி லார்ட்.
அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். there is no condition. கிறிஸ்து சபையை நேசிக்கிறதுக்கு ஏதாவது கண்டிஷன் வச்சாரா சொல்லுங்க? ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததின் மூலமாய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். பட் டுடே we are finding fault in every area of our life. எங்கே பொண்டாட்டி என்ன குறை செய்கிறா, என்ன பண்ணுறா, எதை பண்ணுறா, அதில் என்ன குறை இருக்குது தேடி கண்டுபிடிச்சி அதை சொல்லி அதை பெருசு பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை அதை அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஊதி பெருசாக்கி வீட்டுக்குள்ளே கலாபரமே நடந்துடும். என்ன கடைசியில் என்ன பார்த்தேன் என்னவா இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஒரு கிளாஸ் வீட்டில் உடஞ்சி போச்சு, சரி புதுசாக ஒரு கிளாஸ் வாங்கிக்கலாம். அந்த கிளாஸோட விலை எவ்வளவு? 10 ரூபா. ஆனால் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு. ஆமாம், சம்டைம்ஸ் பெரிய டேமேஜ் கூட ஆகிடும் அதுக்கப்புறம். கவனம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கணவன்மாருக்கு ஆண்களுக்கு பொதுவாக தே ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட். மனைவிமார்களுக்கு எப்பொழுதுமே அவங்க தே எக்ஸ்பெக்ட் லவ் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட்ஸ். இது நேச்சுரல். இதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் நினைஞ்சிருக்கிறாரு, இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த 5, 21, 22, 25 வசனத்தை கூட வாசிக்கும்போது அங்கே சொல்கிறாரு பாருங்க, கிறிஸ்து என்ன செஞ்சாராமா? ம் 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 ஸோ 2 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லிமிட்டில், அந்த பவுண்ட்ரியில் ஒழுங்காக நமக்கு வேலை செய்கிற வரைக்கும் இந்த திருமணமானது ஆசீர்வாதமான திருமணமாக இருக்கும். when somebody is trying to cross the boundary, you are going to suffer. திருமணத்தில் கவனிக்கிறீங்களா? நம்ம அமைதியாக இருக்கிறீங்க. praise the Lord. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நாள் வரப்போகிறது, ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்லப்படுற ஆவியானவர் சொல்கிறார், மணவாட்டியே ஆயத்தமா, மணவாளன் வருகிறார், ஆயத்தமாக இருக்கியான்னு கேட்பார். மணவாளன் வரப்போகிறார். நாம் சபையாக மணவாட்டிகளாக ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக அவருக்கு முன்னால் போய் நம்ம நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதனுடைய அடையாளமாக தான் கிறிஸ்து இன்னைக்கு திருமணத்தை இங்கே பூமியில் வச்சிருக்கிறார். திருமண வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு முன்பாக சரியாக நடக்க முடியலைன்னா டெஃபினெட்லி 100% நான் சொல்கிறேன், உங்களால் ஒரு சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு நல்ல மனவாட்டியாக இருக்கவே முடியாது. 100% நான் அடித்து சொல்லுவேன். கிறிஸ்துவுக்கு நல்ல மனவாட்டியாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நல்ல கணவனாக நல்ல மனைவியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அந்த ஐக்கியத்திலே வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கணும், திருமணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு சொன்னால் இன்டிமசி, நெருக்கமான உறவு. பிரைஸ் தி லார்ட். மெயின்டைன் க்ளோஸ்னஸ் as often as possible. திருமண பந்தத்திலே க்ளோஸ்னஸ், அதாவது ஏன் ஒரு கணவன் தவறான உறவுக்கு போகிறான், ஏன் ஒரு மனைவி தவறான உறவுக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? இதெல்லாம் சபையில் பேசப்படுறதில்ல இந்த நாட்களில். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அதை அழகு சொல்கிறார். அவர் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, மனைவியுடைய சரீரம் மனைவிக்கு சொந்தமானதல்ல, அது கணவனுக்கு சொந்தமானது. கணவனுடைய சரீரம் அது கணவனுக்கு சொந்தமானதில்ல, மனைவிக்கு சொந்தமானது. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 7. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் அதிகாரி அல்ல, தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. பிரைஸ் தி லார்ட். பாருங்க என்ன அழகா ஆண்டவர் ஹானர் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. Husband's body is ruled by wife and wife's body is ruled by husband. அதிகாரிங்கிறாரு. அப்படியானால் ஒரு கணவன் எதிர்பார்க்கிற வேளையிலே ஒரு மனைவி அவருடைய விருப்பத்திற்கு இணைந்து நடக்கணும். ஒரு மனைவி எதிர்பார்க்கிற வேளையில் ஒரு கணவன் அதுக்கு விருப்பத்துக்கு இணைந்து நடக்கணும். அதுதான் அதிகாரிங்கிறதுக்கு அர்த்தம். A person who is having authority over the body. ஆமென். அந்த க்ளோஸ்னஸ் இல்லாதனால தான்
அந்த திருமண பந்தத்தில் அந்த க்ளோஸ்னஸ் இல்லாதனால தான் என்ன செய்யுது, உறவுகளிலே தவறு நடக்கிறது. பீப்புள் சீக் தட் ஒன் அவுட் சைட் த மேரேஜ். திருமண பந்தத்தை தாண்டி ஒரு உறவு என்கிற வார்த்தை இந்த நாளில் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? காரணம், திருமண பந்தத்துக்குள்ளே இருக்க வேண்டிய உறவில் சரியில்லாத நிலை இருக்கிறதுனால, அது சாட்டிஸ்ஃபைடு ஆகாதனால ட்ரைங். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன எதிர்பார்க்கறதுன்னா, கணவன் மனைவியாக ஒரே மாமிசமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த க்ளோஸ்னஸை எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணுங்க. யூ நீட் டு மெயின்டைன் தட் ஒன். அடுத்து நம்ம பார்க்குறோம், பிலிப்பியர் 2:4 நம்ம பார்க்குறோம், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல பிறனுக்கானவைகள்னு சொல்லும்போது இது முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபேமிலியில் ஸ்டார்ட் ஆகுது. ஆமேன். ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், தனக்கானதே அல்ல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அன்றைக்கி ஒரு இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன், சுல்தானா பர்வீன் அவங்க இன்னும் ஒரு வீடியோவில் பேசுகிறாங்க. பர்வீன் சுல்தானா அவங்க சொல்கிறாங்க, 60 வயசில் ஒரு டைவர்ஸ் கேட்குறாங்க ஒரு அம்மா. ஏயா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க, இப்போ போய் 60 வயசில் போய் டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்லிச்சாம்மா, அவருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே சூடாக காஃபி வேணும். ஒரு வெளியே வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், சுட சுட இட்லி வச்சுருக்கணும். நேற்று வச்ச குழம்பு இன்றைக்கி இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக வச்சது இருக்கணும். அதே மாதிரி என்ன செய்வார், 11 மணிக்கு போயிட்டு வருவார் ஆஃபீஸுக்கு போயிட்டு. காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றதில்ல ஆஃபீஸு, 11 மணிக்கு வருவார். சுண்டக்கடலை ரெடியாக இருக்கணும், காஃபி டீ ரெடியாக இருக்கணும். 1 மணிக்கு வருவார், சாப்பாடு ரெடியாக இருக்கணும், சாம்பார் பொரியல் 2 கூட்டு காய், சாம்பார் ரசம் தயிர், அது பழசிருக்கக்கூடாது, அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வச்சது இருக்கணும். நேற்று வச்ச மாவில் இன்றைக்கி இட்லி சுடக்கூடாது, இன்றைக்கே அரைச்சி இன்றைக்கே இட்லி சுடணும். பலவிதமான கண்டிஷன். அப்போ இத்தனை வருஷம் எப்படிமா வாழ்ந்தீங்க? பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகணுமே, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, அவங்க எதிர்காலத்தை பார்க்கணுமே, அதனால பொறுத்துட்டு போயிட்டேன். இப்போ பிள்ளைங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, இனி நமக்கு என்ன பிரச்சனை? இனி இந்த ஆளோட என்ன செய்ய முடியாது, நம்மளால் குப்பை கொட்ட முடியாது. ரிட்டையர்டு வேறு ஆகிட்டா இருந்தாள், போயிட்டு வந்திருக்கும் போதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு பிரேக் கிடைக்கும். இப்போ இந்த ஆள் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு, என்னால் சமாளிக்க முடியாது, எனக்கு முதல்ல டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டு சம்பந்தம். இட்ஸ் நாட் லைக் தட். அல்லேலூயா. என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு முடியலையா, இன்னொருத்தருக்கு என்ன செய்யணும், என்ன ஆச்சுங்கிறத கவனிக்கணும். நீ என்ன நாசமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு காலையில் சுட சுட எனக்கு சாப்பாடு வேணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் துணியை நீ அயன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இது நடக்கணும், அது நடக்கணும். நிறைய பேர் ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க, துணி துவைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்குமே கட்டிட்டு வர்றாங்க. சில வீட்டில் என்ன செய்கிறாங்க தெரியுமா, இப்படி தெரியுமா பொண்ணு பார்க்குறாங்க, மாமியாருக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது பாவம், அந்த பையனை இப்படியே விட்டுட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டால் இந்த மாவுக்கு கால் பிடிச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் வந்துடும் வீட்டுக்கு. இல்லைங்க, அதனால தான் சொல்லியிருக்கு, தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். கிறிஸ்டியன் பிரின்சிபிள் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட்லி வியூ. உலகத்தின் பார்வையிலேருந்து தேவனுடைய திட்டங்கள் அலாதியானது, வித்தியாசமானது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமேன். ஸோ ஒருத்தர் கேர் பண்ணுறது, ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க அதை கரிசனையாக கவனிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஒன்னஸை நம்ம காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க அதுக்கு? எத்தனை குடும்பங்களில்? பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. பையனோட சேர்ந்து தூக்காதீங்க, உங்கள் பகையை மட்டும் தூக்குங்க, அவன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. the commitment should be from our heart. அதுதான் நம்ம அர்ப்பணிப்புன்னு சொல்கிறோம். 3வது, இந்த திருமணம் என்பதை நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு தரிசனமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். the vision for every family must be to please God first. கணவன் மனைவியாக இணைக்கப்பட்ட நிலையிலே தேவனை பிரியப்படுத்துவது தான் முதலாவது பிரின்சிபலாக இருக்கணும். உங்கள் திருமண பந்தம் கணவன் மனைவியாக நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறீங்களா பாருங்கள். எனி ஆக்ஷன் தட் இஸ் கோயிங் டு டிவாய்ட் ஹானரிங் காட், தேவனை கனப்படுத்துவதிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணவனோ மனைவியோ செய்யவே கூடாது. That should be your vision. உங்கள் தரிசனம் என்னவாக இருக்கணும்? கணவன் மனைவி 2 பேருடைய தரிசனம் என்னவாக இருக்கணும்?
என் வாழ்விலே எந்த நிலையிலும் நான் தேவனை முதலாவது கனப்படுத்துவேன். கணவனை திட்டும்போது நம்ம யோசிக்கணும், இது தேவனை கனப்படுத்துமா? மனைவியை திட்டும்போது கணவன் யோசிக்கணும், இது தேவனை கனப்படுத்துமா? ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒரு கணவன் ஒரு காரியத்தை செய்யும்போது அல்லது மனைவி ஒரு காரியத்தை செய்யும்போது, இஸ் இட் ஹானரிங் காட்? வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஹானரிங் காட்? ஒரு வேளை நம்ம வந்து பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம், மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒன்று செய்கிறோம், தப்பான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், இஸ் இட் ஹானரிங் காட்? தேவனை கனப்படுத்துதா? கனப்படுத்தலைன்னா அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்பர் 1 அதுதான். ஏன்னா எனிதிங் வி டூ மஸ்ட் பி டு ஃபுல்ஃபில் திஸ் விஷன். ஏன்னா தேவன் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆளுகை செய்கிறவர்களாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிகாரத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, சப்மிஷன் டு காட். பொதுவாக அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள் பொதுவாக வந்து தனக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி கொடுக்கல. God has given everything on this earth to be subdue under your feet. இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் உங்களுடைய பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். நாட் காட், ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு பல வேளைகளில் ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டு கொள்ளுகிறோம். அவரே ஆண்டு கொள்ளுகிறவர், அவரை நாம் ஆண்டு கொள்ள முயற்சிக்கிறோம். நோ, அவர் நமக்கு மேலே தான் எப்பயுமே இருக்கணும், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனாக. அல்லேலூயா. இந்த கண்களுக்கு முன்னால் எப்பொழுதுமே அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக. உங்களுடைய தரிசனம் என்னென்றால், ஐயோ அவரை பார்த்து ஏசையா சொன்னால, ஐயோ ஆண்டவரே இவ்வளோ பயங்கரமான தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் மேரேஜ் அது தேவனை கனப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதைத்தான் 1:28 ஆதியாகமம் 1:28 சொன்னார். இப்போது இந்த 1:28 ஆண்டு கொள்ளுதல் சொல்லும்போது, தேவன் ஆண்டு கொள்ளுதல் சொல்லும்போது அது என்னென்ன இருக்குது பாருங்கள். தேவ நீதி இருக்கிறது, தேவ சமாதானம் இருக்கிறது, தேவனுடைய சந்தோஷம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே தேவன் படைத்த விதத்திலே ஆண்டு கொள்ளும் பொழுது இந்த சந்தோஷம், சமாதானம், இந்த மகிழ்ச்சியெல்லாம் அது இருக்குது. ஆனால் விழுந்து போன உலகத்திலே இது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை உங்களுடைய தரிசனம் ஓடி ஓடி சம்பாதிக்கணும், பெரிய பெரிய வீடை கட்டணும், நிறைய கார் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் உங்களுடைய விஷன் நேரம் மாறுச்சுன்னா, ஐ எம் சாரி, யூ ஆர் டூயிங் சம்திங் ராங், யூ ஆர் பேட்லி மிஸ்டேக்கன். ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை சரியாக நீங்கள் விளங்கி கொள்ளவே இல்லை. உங்களுடைய திருமண பந்தத்தை சரியான விதத்திலே, கணவன் மனைவியாக தேவனை கனப்படுத்துகிற விதத்திலே நீங்கள் நடத்துவதற்கு முற்பட்டால், அதை சரியான விதத்தில் நீங்கள் கொண்டு போக முற்பட்டால், உங்களுடைய சரீர பிரகாரமான, உலக பிரகாரமான, பௌதீகமான எல்லா நன்மைகளும் ஒன்றும் குறைவில்லாமல் அவர் உங்களுக்கு கொடுப்பார். சச் அ வண்டர்ஃபுல் காட். ஒரு அல்லையோடு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு யாருக்குமே அது மேலே நம்பிக்கை கிடையாது. ஐ பிலீவ், என் ஆண்டவர் என்னை அப்படி தான் போஷிக்கிறார். We are true to God in all our marriage life. So God is blessing us in every area. I can very boldly say that. தைரியமாக உங்கள் முன்னாடி நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஸோ பிரசங்கி சொல்கிறேன் பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அல்டிமேட்லி நீங்கள் வந்து உலகத்துக்காக ஓடி உழைச்சிங்கன்னா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் பிரசங்கி சொல்கிறான், மாயை மாயை, எல்லாம் மாயை. எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் வேனிட்டி. நீங்கள் பணம், பொருள், அந்தஸ்து, வீடு என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அவை எல்லாம் ஒன்றை கூட என்ன செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டு சொல்கிறாரு, ஒரு மனுஷன் வந்து ஒரு வருஷத்தில் வந்த விளைச்சலை பார்த்து, அப்பா இவ்வளோ வந்துருச்சு, இடி 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 குடவுன் இல்லை, இடி குடவுன் என்ன செய்ய, பெருசாக கட்டு, எல்லாத்தையும் கொண்டு ஸ்டோர் பண்ணு, 10 சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், உட்காந்து சாப்பிடுவேன். ஆத்துமாவே சாப்பிடு 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 சாப்பிடு, குடி 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 குடி, என்ஜாய் பண்ணு, நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், 10 சந்ததிக்கு இருக்கு சேர்த்து வச்சிருக்கேன், நீ என்ஜாய் பண்ணுவோம், பிள்ளை என்ஜாய் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால். ஹலோ ஹலோ அருமையான தெய்வ பிள்ளைகளே, கவனிங்க, மாயை
எல்லாம் மாயை. உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாம் மாயை. we are running behind that. அதனால தான் சங்கீதம் 127 ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதான். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதிகாலையிலே நேரப்பட எழுந்திருந்து வேலையிலே என்ன செய்கிறீங்க, தரித்திருக்கிறீங்க. ஆனால் ராத்திரி வரைக்கும் உட்காந்து வேலை செய்கிறீங்க. கடைசியில் சாப்பிட்றது என்னது? வருத்தத்தின் அப்பம். யூ ஆர் நாட் ஈட்டிங் அ ஃபுட் தட் இஸ் ப்ளஷர். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க, உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு கூட உங்களால் சாப்பிட முடியலை. கவனிங்க, கர்த்தர் வீட்டை கட்ட அனுமதியுங்க. அல்லேலூயா. யோசுவா சொல்கிறார் பாருங்க, யோசுவா 24 அதிகாரம் 15 வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வேணாலும் எப்படி வேணாலும் சுற்றிட்டு திரிங்கப்பா, எங்கே வேணாலும் போங்க, ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். 24:15 சொல்கிறாரு, உங்கள் அங்கே வந்து மெயினான ஒரு காரியத்தை யோசிக்கணும். குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக அவர் சேர்ந்து சொல்லுகிறார். he is speaking on behalf of his family. அவருடைய குடும்பத்தின் சார்பாக, குடும்பத்தினுடைய செய்தி தொடர்பாளராக அவர் இந்த வார்த்தையை அங்கே பேசுகிறார். ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருந்து அங்கே இவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் உங்கள் கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? இன்று நீங்கள் முடிவு பண்ணுங்க. பாகால் தெய்வம் என்றால் பாகாலை கும்பிடுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுங்க. இதுக்கும் இடையில வந்து என்ன செய்ய முடியாது? 2 படகுல பயணம் செய்ய முடியாது, 2 ட்ராக்கில் ஓட முடியாது, 2 தத்துவங்கள் ஒன்றா இணைய முடியாது, 2 தாற்பயங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கவே முடியாது. ஒரே விதமான சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை மாத்திரமே நிலைத்திருக்க முடியும். அது சொன்னா, இன்று தெரிந்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியர்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ? வேண்டாம், நீங்கள் செஞ்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என் குடும்பத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. that should be your vision. ஹல்லேலூயா. அப்படி அவங்க இருந்ததுனால அவங்க யோசுவாவுடைய நாட்களில் அவங்க தேசத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்து ஆண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நிகழ்வு கர்த்தரை கனப்படுத்தவில்லை என்றால் செக் யுவர் லைஃப். உடனே மனம் திரும்புங்க, உடனே சரிப்படுத்துங்க, உடனே ஆண்டவருடைய பட்சத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல. கர்த்தருடைய பிரமாணம் ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த பிரமாணம் சொல்கிறத பார்த்துட்டு இது நமக்கு ஆகாதுன்னா நான் கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கிறேன். எப்படி? இது நம்மளால் முடியாது, அதனால் கொஞ்சம் தூரமாக இருந்துக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க தெரியுமா? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? தேவனுக்காக ஒரு காரியத்தை இழக்க முடியுமா? உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஆண்டவர் கேட்கிறாரு. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கோ, உன் கைங்களை வச்சுக்கோ, ஆனா உன் ஆத்மா நஷ்டப்பட்டு போனது என்னாச்சு? Praise the Lord. சீசருடைய காலங்களில், ஆண்ட காலங்களில் தவறான திருமண உறவுகளை அவங்க இருந்தாங்க. நீரோவை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீரோ பயங்கரமான ஒரு கொடூரமான மன்னன், கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், ரோம சாம்ராஜ்யத்தில். அவன் திருமண பந்தத்தை விட்டு வாலிப பையன், ஒரு பையனை வேணுன்னு அவன் வந்து கேஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பையனை வந்து ஒரு பெண்ணு மாதிரி மாற்றி அவனை திருமணம் பண்ணிக்கிட்டானாமா. எந்த காலத்தில் நடந்த விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் இருக்குது. that doesn't honor God. ரோமர் 1 அதிகாரத்தில் அங்கே அழகாக சொல்கிறார், 24 வசனத்துக்கு மேலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவளை ரோகமான இச்சைக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். தவறான சிந்தை உடையவளை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டார். ப்ளீஸ், உங்களுடைய சிந்தை முழுவதும் கர்த்தரை கனப்படுத்துவதிலே இருக்கட்டும். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கவங்கள உங்கள் ஒய்ஃபை பார்த்து சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்கள், நம்ம தேவனை கனப்படுத்துவோம், நம்முடைய வாழ்வில் தேவனை கனப்படுத்துவோம், அது நம்முடைய விஷயம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஃபைனல் பாயிண்ட், ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. என்கரேஜிங் ஒன் another is the most important in this fallen world.
விழுந்து போன இந்த உலகத்திலே ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். ஏன்னா ஒருத்தங்க சோர்ந்து போனாங்கன்னா இன்னும் தூக்கி விடுங்க. பிரசங்கில சொல்கிறாரு, ஒண்டியாக இருப்பது நல்லதல்ல, 2 பேர் சேர்ந்து நடப்பது நல்லது. ஏன்னா ஒருத்தன் விழுந்த என்ன செய்வான்? தூக்கி விடுவான். அதுக்கு தாங்க திருமண பந்தம். விழுந்துட்டியா தொலை, விழுந்துட்டியா போய் தொலை, அதுக்கல்ல திருமண பந்தம். அல்ல விழுந்துட்டியா விழுந்துன, பாத்தியா நான் அன்னைக்கே சொன்னல, என் பேச்சை கேட்கலன்னா நீ இப்படி தான் சாவனி. இதுவல்ல, தூக்கிவிட வேண்டும். விழுகிற நிலை இருக்கிறவர்களை தூக்கிவிட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நோ கரப்ட் கம்யூனிகேஷன். தவறான வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய நடக்குது. கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் பார்த்து பேசுகிற வார்த்தைகள். ஹோ, எபேசியர் 4:29 படிக்கலாம். எபேசியர் 4:29 படிக்கலாம். ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா. உங்க கேட்கிறவன்னா உங்க மனைவிக்கு உங்க கணவனுக்கு பிரயோஜனமா பேசுங்க. ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. அப்புறம் ஆண்டவரும் அப்படியே ஒரு ஃப்ளோவில் என்ன செய்வார்? கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு பின்னாலே ஒரு ஃப்ளோவில் அப்படியே கூட சேர்த்து விட்டுருவார். வண்டி போய் எங்கே போய் நிற்கும்? எங்கேயாவது போய் இடிச்சு நிற்கும். கவனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக வாங்க. தவறான வார்த்தைகளை பேசவே பேசாதீங்க. தேவன் ஜீவனையும் மரணத்தையும் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். உபாகமம் 30 கடைசி பகுதி நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்கிறாரு, வானத்தில் ஏறி அதை கொண்டு வர்றதுக்கு வானத்துக்கு அப்புறத்துலையும் கிடையாது, கடற்கரை தாண்டி போய் கொண்டு வரதுக்கு கடலுக்கு அப்புறம் ஒன்று இல்லை, அது உன்னுடைய இருதயத்தில் இருக்குது, உன்னுடைய நாவில் இருக்குது. அதனால சொன்ன இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சும்மா ஒருத்தங்களை தப்பாக நம்ம பேச மாட்டோம். உள்ளுக்குள்ளே இருக்கும் ஸ்டாக். அந்த உள்ளுக்குள்ளே ஸ்டாக் இருந்ததுன்னா வெளியே நசி அவங்கள பற்றி நம்ம தவறாக பேசுவோம். தயவு செய்து பேசாதீங்க. நாவின் அடக்கம் மிக மிக முக்கியம். கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஆண்டவர் சொல்ற நீதிமொழிகள் 16:24 படிக்கலாம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக. ஒருவேளை ஒரு உடைஞ்சு போன உள்ளமாக இருந்தால் கூட நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா அவனுடைய இருதயம் செம்மைப்படும், அது சுகமாகும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சுகமாகும். யூ கேன் ஹீல் யுவர் மேரேஜ். உங்களுடைய திருமணத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும், சுகப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஸோ உபாகமம் 30:14-19 நீங்கள் படிங்க. அதில் சொல்லி, உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இந்த வார்த்தை இருக்கிறது, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று உனக்கு சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சது நான் சொன்னது? திருமணம் ஆனவங்களும் திருமணம் ஆக போகிறவங்களும் ரொம்ப கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாய் டெடிக்கேட்டடாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடி உமக்கு முன்பாய் நேர்மையாய் நடக்க, உங்களுடைய நாமத்தை கனப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கலாமா? எபிரேயர் 3:13 சொல்லுகிறது, உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் புத்தி சொல்கிறதுனா நீ என்ன எனக்கு புத்தி சொல்கிறது, நீ யார் எனக்கு சொல்லிக் கொடுக்குறது, எனக்கு தெரியும் வேலையை பார் என்று சொல்கிறதல்ல. ஒருத்தங்க சொல்லும்போது செவி கொடுத்து கேட்கணும். ஒருத்தங்க சொல்லும்போது அதை கவனமாக கேட்டு அதில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்காது இருந்ததுன்னா அமைதியாக விட்டுருங்க. தட்ஸ் ஆல். நீ ரொம்ப புத்திசாலியா, நீ ரொம்ப யோக்கியமா, நீ எனக்கு சொல்லித்தர்ற என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக என்ன செய்யலாம்? பொறுமையாக அதை கையாளலாம். நல்ல வார்த்தைகளை பேசி ஒரு குடும்பத்தை கட்டுங்க. குடும்ப வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி அதிகமாக பிசாசு தாக்கக்கூடிய முதல் இன்ஸ்டிடியூஷன் என்றால் அது திருமணமாக இருக்கிறது. திருமணம் சீராக இருந்ததுன்னா சபை சீராக மாறிடும். இன்றைக்கி சபையில் வளர்ச்சி இல்லாமல், சபையில் ஒரு மனம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே குடும்பங்களில் இருக்கிற சீரழிவுகள் தான்.
இந்த குடும்பத்தை சீர்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்ல மணவாளனாகிய கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டிக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறார். மணவாட்டி ஆயத்தமாகும் பொழுது அந்த மணவாளன் வந்து தன்னோடு கூட சேர்த்துக்கொள்ள அவர் அழைத்து கொண்டு போவார். ஆமேன். அதே விதமான ஒரு திருமண பந்தத்தை நம்முடைய குடும்பங்களிலே இந்த நாட்களிலே நல்ல மணவாளனாக நல்ல மணவாட்டியாக இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நாம் வாழ்ந்து காண்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.